பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் டெய்லி மன்னாகிற இந்த தேவனுடைய வசனத்தை தியானிக்கும்படி நான் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை ஓசியா 11வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்டு நம்ம தியானிக்க போகிறோம். எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல் ஆக்குவேன்? உன்னை எப்படி சேமோயிவை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்பிராயீம் யோசேப்புடைய குமாரன். ஆனா பாருங்க, எப்பிராயீமுடைய கோத்திரத்தார் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து கர்த்தரை விட்டு விலகும் போது ஆண்டவர் சொல்றாரு, எப்பிராயீமே, உனக்கு எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுத்தது நான் தான். நீ எப்படி நிக்கணும் சொல்லி கொடுத்தது நான் தான். இவ்வளவு நாட்கள் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் கோத்திரத்தையே நான் நடத்தி கொண்டு வந்தேன். எனக்கு விரோதமா இப்படி செய்யறியே. ஆனாலும் பாரு, உன் மேல என் பரிதாபம் இருக்கு. நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று கர்த்தர் எப்பிராயீமுக்காக அவர் பேசுகிறதை நாம் கவனிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரை போல அன்பு நிறைந்த தெய்வம் யாருமே கிடையாது. நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நீங்க கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அவர் உனக்காக காத்திருக்கிறார். நீ மீண்டும் ஆண்டவராக இயேசு அண்டையில வர வேண்டும் என்பதற்காக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை மறக்கவே மாட்டார், சாத்தானுக்கு உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். அவருடைய பரிதாபங்கள் உன் மேல இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த எப்பிராயீமை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார் தெரியுமா? வேதத்துல சகரியா 9வது அதிகாரம், சகரியா 10வது அதிகாரத்துல எல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா, இந்த எப்பிராயீமை கர்த்தருக்குள்ளாக பலனுள்ளவர்களாக மாற்றினார். கர்த்தருக்குள் களி கூறும்படியாய் செய்தார். அவர்களை பெருக செய்தார். கர்த்தர் எப்பிராயீமை விட்டு யுத்தங்களையும் பட்டயங்களையும் ஓய பண்ணினாராம். சகரியா 9வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், தம்முடைய உடன்படிக்கையின் ரத்தத்தினால எப்பிராயீமை கர்த்தர் விடுதலை பண்ணினார். இவ்வளவு நன்மைகளை கர்த்தர் எப்பிராயீமுக்காக செய்தார். இதே தேவன் உனக்காகவும் செய்வார். இந்த வசனத்தை நீங்க எந்த சூழ்நிலையில இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, உங்களுக்கு உதவி செய்வார். யாரும் இல்லாமல் போயிருக்கலாம். நீங்கள் நம்பினவர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம். உங்களை கட்டினவர்கள், உங்களை திருமணம் செய்தவர்கள் கூட உன்னை கைவிட்டு இருக்கலாம். உன் சொந்த பிள்ளைகள் உன்னை மறந்து போயிருக்கலாம். உன்னை கைவிட்டு விலகி போயிருக்கலாம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, உன் தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை நோக்கி தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உன்னை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நீ எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, டாக்டர்ஸ் இனி அவ்வளவுதான் என்று சொல்லி உன்னை கைவிட்டு இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன். அவர் ஒரு நாளும் தம்முடைய பிள்ளைகளை கைவிட்டதாக சரித்திரம் கிடையாது. அவர் உங்களை பலப்படுத்துகிறார். கர்த்தருக்குள் உன்னை பலப்படுத்தி கர்த்தருக்குள் களி கூறும்படியாய் செய்து அவர் உங்களை பெருக செய்து அவருடைய உடன்படிக்கையின் ரத்தத்தினால் உன்னை கர்த்தர் விடுதலை பண்ணுகிறார். தேவ பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள். நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. உன் தேசம் நிச்சயமாக வியூலா என்றும் எப்சிபா என்று சொல்லப்படும். உன்னை யாரெல்லாம் பாழாக்கினார்களோ அவர்களுக்கு முன்பாய் கர்த்தர் உன்னை மீண்டும் கட்டி எழுப்புவார். இந்த வசனத்தை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கைவிடாத கர்த்தர் உன் சூழ்நிலைகளை மாற்றுவார், இருளை மாற்றுவார், ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் உண்டாக்குவார். ஜெபம் பண்ணலாமா? இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் அதிசயமாக பயங்கரமாய் விளங்க போகிறது. ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீர் அவர்களை கைவிடுவதில்லை. இயேசுவின் நாமத்தினால சூழ்நிலைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உமக்குள் பலனடைய கிருபத்தார், களிக்கூற கிருபத்தார் உடைய பிள்ளைகளை விடுதலையாக்குங்க ஐயா. சகல பாவத்திலிருந்து பலவீனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் ரத்தத்தினால இப்பொழுது விடுதலை பண்ணுவீராக. அற்புதங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you all.